திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் ரோட் ஷோ பேரணிக்கு மாற்று பாதையில் அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி. திருச்சியின் எந்த பகுதியில் இந்த ரோட் ஷோக்கு அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தேர்தல் பிரச்சார ரோட் ஷோ நடத்த மாற்றுப்பாதையில் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எந்த பாதை என்று பார்த்தோமானால் பாஜகவினர் தேர்வு செய்த பாதைக்கு அனுமதி வழங்க முடியாது என அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கண்ணப்பா ஹோட்டல் முதல் VSI மருத்துவமனை வரை ரோட் ஷோ நடத்துவதற்கு அது மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாஜக நிர்வாகி ராஜசேகரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இன்று தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதில் மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை திருச்சி காந்தி மார்க்கெட் முதல் மலைக்கோட்டை வரை ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர வழக்காக நீதிபதி முரளிசங்கர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ராஜராகி ரோட் ஷோ நடைபெற தேர்வு செய்யப்பட்ட பாதை மிகவும் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தும் பாதை, வாகன நெரிசல் மிக்கது, பல்வேறு வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது என்றெல்லாம் கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அந்த பாதையில் அனுமதி வழங்குவதற்கு. மேலும் கண்ணப்பா ஹோட்டல் முதல் VSI வரை மாற்றுப்பாதையில் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படும் என்றும் அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மாற்றுப்பாதையில் கண்ணப்பா ஹோட்டல் முதல் VSI மருத்துவமனை வரை 4 மணி முதல் 6 மணி வரை ரோட் ஷோ நடத்திக் கொள்ள அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.